கிணத்துக்கடவு ஒன்றியம் ஊராட்சி மன்ற தலைவர் கூட்டமைப்பின் தலைவரும் சொக்கனூர் ஊராட்சி மன்ற தலைவருமான திரு பிரபு என்கின்ற திருநாவுக்கரசு அவர்களும் கோதவாடி ஊராட்சி மன்ற தலைவரும் கோவை மாவட்ட ஊராட்சி மன்ற தலைவரின் கூட்டமைப்பு மாவட்ட செயலாளரும் திரு கே.ஆர். ரத்தினசாமி அவர்களும் இணைத்து மாவட்ட கூடுதல் ஆட்சியர் திருமதி சுவேதா சுமன் ஆயிஸ் அவர்களிடம் நேரில் சந்தித்து பல்வேறு கோரிக்கை மனு கொடுக்கப்பட்டது. அருகில் கிணத்துக்கடவு ஊராட்சி மன்ற தலைவரின் கூட்டமைப்பின் கௌரவ தலைவர் அரசாம்பாளையம் தலைவருமான திரு சுந்தரராஜன் அவர்கள், கூட்டமைப்பின் துணைத் தலைவரும் பரத்தனூர் ஊராட்சி மன்ற தலைவருமான திருமதி தேவி முருகவேல் அவர்கள், திரு ராம்குமார் அவர்கள், திரு சதீஷ்குமார் அவர்கள், திரு தர்மராஜ் அவர்கள், திரு விஜயசங்கர் ஆகியோர் கலந்து கொண்டு பின்வரும் கோரிக்கை மனுக்கள் கொடுக்கப்பட்டது. நிதி பற்றாக்குறை உள்ள கிராம ஊராட்சிகளுக்கு அத்தியாவசிய பணிகளுக்கு கூடுதல் நிதி பெற்றுத்தர உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். பணி முடிந்த கனிமம் மற்றும் சுரங்கம் நிதி திட்டங்களுக்கு விரைவில் நிதி விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மீதம் உள்ள கனிமம் மற்றும் சுரங்க நிதி தொகைக்கு பணி உத்தரவு வழங்க வேண்டும். 15வது நிதிக்குழு மானியத்தில் உள்ள மீதி தொகைக்கு விரைவில் பணி உத்தரவு வழங்க வேண்டும். மாவட்ட அளவில் ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கு மாவட்ட ஆட்சித் தலைவர் தலைமையில் கூட்டம் நடத்தி குறைகளை போக்க வேண்டும் என ஊராட்சி மன்ற தலைவர்களின் கூட்டமைப்பு சார்பாக கோரிக்கை வைக்கப்பட்டது. ஊராட்சி மன்ற தலைவர்களின்